இருக்கு? பட்டணம். பட்டணம் இல்லை, சின்னம்ச்சி இருக்கு. வாழைக்கொம்பு. வாழைக்கொம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. சித்தி வீட்டுக்கு போகிறோம். சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. 2-3 டைம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சித்தியோட ஊருக்குள்ளே இருந்தாங்க வாழைக்கொம்பு. இப்போ வந்து இந்த தோப்புக்குள்ள இருக்கிறாங்க. அது சுற்றி சுற்றி வர்றதுனால கரெக்டாக வழி தெரியுறதில்ல. வர்றப்போ வந்துடுறோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். இந்த டைம் அப்படி தான் ஆச்சு. அப்புறம் மேப் போட்டு வந்தாச்சு. எப்படியோ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தண்ணி விளையாட்டு தான் டீச்சு. செடியை கம்முன்னு மேலே ஏறிட்டான். பார்த்துங்க. நட மெதுவா நட. மீனுக்கு தெரியுதா? மீன் பிடிக்கவெல்லாம் முடியாது, சிக்காது. வா வா, துணி கீதட்டு வந்து அப்புறம் பிடிக்கலாம். ஜாலியாக இருக்குதுவோ அங்கே. நாங்கள் காட்டுக்கிட்ட போனது தண்ணி வருதுன்னு பைக் விட்டு இறங்கிட்டு நடந்து போனோம். இப்போ சித்தி மாடு மேய்ச்சிட்டு வந்தாங்க, பார்த்துட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். அக்கா புள்ள பையனெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் அக்கா வந்து தீக்ஷத்துக்கு சில்லையனுக்கு தேங்காய் பண்ணு போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கூம்பு வெட்டி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி சித்தி வெட்டி கொடுத்தாங்க. ஒரு கோழி வந்து தேங்காய் தூக்கிட்டு தேங்காய் பண்ணீங்க. கொத்திட்டு போயிரு தேங்காய் பண்ணு. எங்க இருக்குது? வடக்கு போச்சு. இவே பூடி தீக்ஷத்தே சேவலை பிடிச்சிடாத. சாவலை ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் பிடிக்கல. சாவலை புட்டி ஒன்றும் பண்ணாது. வாழட்டு பிடிச்சின்னு ஒன்றும் பண்ணாது சேவலை. அது வேறு கோழி எண்ணெய் கொத்தி பாரு, அது வேறு காய் பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் பாரு அது இன்னொரு கோழியுமே பிடித்த, அதுவுமே பிடித்த. அந்த நாய் சோறு போட்டு வச்சு நாய் சோத்துக்கு போயிருக்க மாட்டேங்குது. அந்த மண்டை மயிரோட அப்படி இழுத்து விட்டுடுது. அண்ணன் பிடிச்சி தருவேன் போ. தீக்ஷித் தம்பிக்கு ஒன்று பிடிச்சி தந்துரு. அண்ணன் தம்பிக்கு ஒன்று பிடிச்சி தந்துரு. வாழை பிடிக்கணும். அப்படி வருது வேற ஒன்று. என்ன பண்ணாதே, சும்மா ரெக்கவா இருக்கு அவ்வளவுதான். அது தம்பினா தூக்க முடியாது சாமி. அந்த கோழியெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு சித்தி மாடு முடுக்க போனாங்கன்ட்டு பாப்பா தீக்ஷித்தெல்லாம் கூடவே போயிட்டாங்க. செலியை நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடி கூம்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. கொய்யாக்காய் இருக்குதுன்னு பிடிங்கி தர சொன்னதுக்கு எனக்கு பிடிங்கி கொடுத்த காய் பாருங்க, சூப்பர். நல்லா குட்டி குட்டியாக தான் இருக்குது. சரி நம்மளே கொய்யாக்காய் விடுங்களான்ட்டு மேலேருந்து பார்த்துருந்துச்சு. பாதை பிடிச்சி இழுத்து பிடுங்கினேன். பார்க்குறக்கு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, பிஞ்சு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் பழுத்தது இருந்துச்சு. அதில் நாட்டு மரமாமா, அதனால குட்டி குட்டி காயாக தான் இருந்துச்சு. நான் 3 கை பிடுங்கினேன். இன்னும் மேலே இருக்குது, எனக்கு எத்தலை. சரி அப்படியே காட்டுக்குள்ளே போகலான்ட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. அங்கே மீன் இருக்குதுன்னு சித்தி சொல்லிட்டு போச்சு. அதனால இந்த கொசுவலி தூக்கிட்டு தீக்ஷித்து பாப்பாவும் ஓடுறாங்க பாருங்கள். இங்கே ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளேயே தண்ணி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே மீன் இப்போ இல்லையாம்மா, ஒவ்வொரு டைம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது. மலம்பிலுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்ருந்தாங்க. அது பாருங்கள், அதுவே அப்படியே பாஞ்சிக்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும்
தண்ணி பாஞ்சுக்குவோம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆடுகளும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படி இங்கே தான் மீன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நாங்கள் அப்புறம் பார்த்தோம்லங்க அதெல்லாம் கிளம்பி ஓலையில் போய் படுத்துருக்கு. தீக்ஷித்தே மீன் பிடிக்கலாமா? போ இறங்குறியா? நீங்கள் ஒருத்தர் இறங்கிட்டு எங்கள் அப்பா இறங்கிட்டு பாரு அந்த கோட்டில் இருக்குது பாருங்க மீன். நாங்கள் மேலே வரல, சும்மா இவங்க வலையை தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் காட்டுக்குள்ளே போகலான்ட்டு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா மீன் இருந்துச்சுட்டு ஹஸ்பண்ட் உள்ள அந்த கால் தூக்குங்க கெட்டெல்லாம் எட்டு விளான்ட்டு அப்புறம் அக்கா போய் எட்டு வந்தாங்க. வேண்டாம் குடுறா வலையை குடுறா. வலை ஒரு ஆளால் பிடிக்க முடியாது. போங்க இருக்குது போங்க அப்புறம் பிடிக்கலாம் போங்க. அதான் தெக்க போகுது பாருங்க. தெக்க போகுது பார்த்தீங்களா? அது 2 பேர் சேர்ந்து தான் பிடிக்கும். அது பெரிய வலை இருக்குது வீட்டில் இன்னும் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? நாளைக்கு சண்டே, அதுக்காக இன்றைக்கி மீன் பிடிச்சி வைக்கிறாங்க. சித்தியும் ஹஸ்பண்ட் தான் மீன் பிடிச்சாங்க. மீன் மாட்டிடுச்சு. ஹஸ்பண்ட் கையில் பிடிக்கிறாரு. எத்தனைண்ணா? அப்படியே ஒன்று பிடிச்சாச்சு சக்ஸஸாக. பார்க்குறதுக்கு குட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் ஆமாம் இங்கே வேறு இதோட தெரியுது. சாப்பிட்ற அளவு இருந்துச்சு. பொடிச்சு சாப்பிட்ற மாதிரி. விட்டுரு நீ பிடிச்சே துள்ளிடு. விடு விடு விடு. 2வது மீனும் பிடிச்சாச்சு. மேலே போட்டாங்க. அவரு அந்த மேலே போய் முள்ளெல்லாம் குத்துன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் சுற்றி எடுத்து போட்டாங்க. மீன் பிடிச்சிட்டு 5 மீன் பிடிச்சோம். அப்புறம் மணி 5:30 ஆயிடுச்சு. இந்த மாடெல்லாம் கட்டணுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மீனுக்கு வந்து தண்ணி மாற்றுறாங்க. பயந்துட்டே மீனை தூக்கி விடுறாரு பாருங்க. அவ்வா போதும் அசால்ட்டாக பிடிக்கிற விடுங்க. நீங்கள் வேடி மாதிரி பிடிக்கிறீங்க. ஆனால் முள்ளு குத்துது. முள்ளு குத்திருமாப்பா. இருவாப்பா. 3 கையில் அடிச்சு கம்மில் புண்ணாயிரு. பாப்பா பாப்பா இரு, நான் எடுத்து போகிறது. நான் எடுத்து போகிறது இரு பாப்பா. அவ்வளோதானா? 5 பிடிச்சோம். 1 2 இது உள்ளே பெருசு. 4 5 உங்களால் முடியல அந்த பாப்பாவே எடுத்து போட சொல்லுங்க. பாப்பா கை எடுத்துக்கோ பெருசு. எத்தனை இருக்குது என்ன பார்க்கலாம்? 6 இருக்குது. தொட்டா அது கடிச்சு வச்சிரு. நீ அவ்வளோதான் பாப்பா. அந்த ஒன்று தான் பெருசு. இங்கே கடைசியாக பிடிச்சி நிற்கிறது 1 2 3 பெருசு இருக்க மாட்டேங்குது. நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பூரி, உருளைக்கிழங்கு குருமா.